பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோட இடைப்படும் இந்த காலை ஆராதனுடைய தியானம் 1 நாளாகும் 9ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவஜனமே, நாம் அனைவரும் நாம் அமர்வோம். இன்றைக்கு 1 நாளாகும் 9ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கப் போகிறோம். 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வரும் ஜீனியாலஜி, யார் யாருடைய பிள்ளை, யார் யாருடைய பிள்ளை, சில முக்கியமான மக்கள் பற்றிலாம் பேசினாங்க. ஆதாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆபிரகாமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார்கள். எல்லாம் நடந்தது. இன்றைக்கு 9ஆம் அதிகாரத்திலே கேப்டிவிட்டி, பாபிலோனியன் கேப்டிவிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நீங்கள்லாம் அந்த வரலாறு சிம்பிளாக புரிந்து கொள்ளலாம். ஆதாம்லேருந்து பெயர் சொல்கிற மாதிரி எக்ஸலண்ட்டான ஒரு பர்சன் கையில் பைபிள் ஆபிரகாம் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. இடையில நோவா இருந்தார், ஏனோக்கு இருந்தார், அவங்களாம் இருந்தாங்க, விட்டுருவோம். ஆதாம்லேருந்து ஆபிரகாம். ஆதாம் தனி மனிதனாக இருந்து இந்த பூமியை நிரப்பினான். பிறகு நோவா தனி மனிதனாக இருந்து தன் குடும்பத்தோடு பூமியை நிரப்பினான். பிறகு பைபிள் ரிலேட்டடாக பூமியை அதிகமாக நிரப்ப போகிறது திரும்பவும் ஒரு மனுஷன் தான். அவர் பேர் என்ன பேர்? ஆபிரகாம். அதை நீங்கள் மறக்க. ஆதாம் ஒரு தனி மனிதன், நோவா ஒரு தனி மனிதன், பிறகு யார்? ஆபிரகாம். இந்த ஆபிரகாம்லேருந்து எடுத்தோம்னா அவருக்கு ஒரே பையன்தான் ஈசாக்கு. இன்னொரு மகன் இருந்தார் இஸ்மவேல், அவரும் நிரப்பிட்டார். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கும் பழிச்சிருச்சு. ஆனால் அந்த மகனை பற்றி லைட்டாக சொன்ன பைபிள் அந்த அடுத்த தன்னுடைய ஒரிஜினல் கர்த்தரால் ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் புத்திரன், சாட்சியின் புத்திரன், வாக்கு தத்தத்தின் மைந்தன் ஈசாக்கு மூலமாக பூமியை நிரப்ப பார்க்கிறார். இந்த ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஏசா, யாக்கோபு. திரும்பவும் அதில் ஒன்று மிஸ்ஸிங். ஏசா ஆண்டவரை விட்டும் போனான், குடும்பத்தை விட்டும் போனான். அவன் ஏதோம் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி, அவரோட கண்ட்ரி பேர் ஏதோம். யாக்கோபோட கண்ட்ரி பேர் இஸ்ரேல், அவரோட கண்ட்ரி பேர் ஏதோம். ஏதோம் இன்றைக்கு பெரிய அளவில் நமக்கு தெரியல. ஏதோம் பற்றி நீங்கள் படிக்கணும்னா பெட்ரா, PETRA, பெட்ரா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பெட்ரால் உள்ள மலைகள் அவரோடது எல்லாம் இருக்கும். எல்லாமே செம்மண் கலரில் இருக்குது. அதனால தான் அவனுக்கு சிவந்தவன், சிவந்தவன், சிவந்த மேனி உள்ளவன், ரோமம் நிறைந்தவன்லாம் சொன்னாங்களே, அதே மாதிரி சிவப்பு சிவப்பு சிவப்புன்னு ஆயிடுச்சு அவனுக்கு. ஏதோன்ற பேரே சிவப்புன்னு அர்த்தமா. இன்றைக்கும் பாழடைந்து போய் கிடைக்கிறது நீங்கள் கூகுளில் பண்ணி பார்க்கலாம். இப்போ இஸ்மவேல் அவர்களுடைய விஷயம் போயிடுச்சு. ஈசாக்கின் வழியில் தோன்றின ஏசானுடைய ஏதோம் போய்விட்டது. இப்போ இஸ்ரேலைட்ஸை மட்டும் கர்த்தர் தனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா தாத்தா எப்படி காலில் விழுந்தாரோ, அப்பா எப்படி காலில் விழுந்தாரோ, அது மாதிரி இந்த 2வது பையனும் காலில் விழுந்துருச்சு. நமக்குலாம் தெரியும். யாப்போக்கு நதி கரையில் யாக்கோபு என்கிறவன் அவர் காலில் விழுந்தது நமக்கு தெரியும். கர்த்தரையை பிடித்து கொண்டான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட்டு போக மாட்டேன், நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும். உலகத்தில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணாம். யார் ஆசீர்வதிக்கணும்? நீங்கள். ஆமாம், உலகத்தில் நிறைய பணம் இருக்குது. அந்த பணம்லாம் ஆசீர்வாதம்னு சொல்ல மாட்டேன். அது பேர் பணம், பணம்னே வச்சுக்கோங்க. அது பேர் என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அப்போ அவருக்கு தெளிவாய் புரிந்து விட்டது. கர்த்தரை பிடித்து கொண்டான். பிறகு அந்த மனிதனுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளையுடைய ஜீனியாலஜி அப்படியே படிச்சுட்டே வந்தோம். அதில் நம்ம என்ன படித்தோன்னா, ஆக்சுவலாக ஃபுல் லீடர்ஷிப்பு ரூபன் கையில் போயிருக்கணும். அவர் தகப்பனுடைய மஞ்சத்தை அவர் தீட்டுப்படுத்தினபடியால் லீடர்ஷிப்பு யோசேப்புக்கு வந்தது என்று படித்தோம். யோசேப்போட லீடர்ஷிப் 2 பேருக்கு புரிஞ்சிச்சு. அவருடைய மூத்த மகனாகிய மனாசேக்கு போகும்னு பார்த்தா இளைய மகனாகிய எப்ராயிமுக்கு கொடுத்தார். எப்ராயிமியர்களும் ஆண்டவருடைய பார்வையில் சரியில்லாததுனால லேவியர்கள் கீழே போகிற மாதிரி இருந்துச்சு. லேவியர்கள் கீழே போகல. ஏன்னா அவங்களுக்கு மிலிட்ரி மைட் ஆண்டவர் அவங்களுக்கு தரல. அவங்கள ப்ரேயர்னு ஆண்டவர் போட்டதுனால யூதா கையில் வந்தது. ஆமென். இந்த யூதா வளர்ந்து வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு தற்காலிக ஒரு லீடரை எழுப்பணிந்தார். அது பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தது. அவர் பேர் சவுல். அவங்களும் நல்ல ஜாம்பவான்கள். நம்ம ஆதியாகமம் 49 படிக்கும்போது படித்தோட தம்பி தான் பெஞ்சமின். இந்த பெஞ்சமின் பற்றி தாத்தா சொல்லியிருந்தாங்க, பீறுகிற ஓனாய், ஃபியர்ஸ் வுல்ஃப். சண்டன் வந்தால் எப்படி இருப்பான்? ஃபியர்ஸாக இருப்பான். மாலையிலே பங்கிட்டு கொள்வான். காலையில் சண்டைக்கு போவான், சாயந்தரத்துக்குள்ளே டீல் முடிச்சிடுவான் என்பதாக அவனை பற்றி படித்தோம். பிறகு சவுல் ராஜா முதல் ராஜா சமஸ்த இஸ்ரேலுக்கும். சமஸ்த இஸ்ரேல்னா 12 கோத்திரம், மறந்துடக்கூடாது. பிறகு தாவீது ராஜா 2வது ராஜா சமஸ்த இஸ்ரேலுக்கு. 3வது ராஜா சாலமோன் ராஜா சமஸ்த இஸ்ரேலுக்கு. பிறகு 40 120 வருடம் கழித்து
இஸ்ரவேல் இரண்டாக பிளக்க போகிறது. பிகாஸ் ஆஃப் சிவில் வார். உட்பூசல், வெளி பூசல்ல, சிவில் வார். என்ன பாஸ்டர் இந்த சிவில் வார்னு கேட்குறீங்களா? சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயான் என்கவன் ராஜாவாகி 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாய் சில நாட்கள் மட்டுமே அவன் ராஜ்யபாரம் புரிந்து கொண்டிருக்கும் போது புது ஆட்சி, புது அரசியல் எல்லாம் எப்படி இருக்கும் என்று 12 கோத்திரத்தில் இருந்தும் தலைவர்கள், மூப்பர்கள், பிதாக்கள் வரும்போது அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லாமல், என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் என்னுடைய சிண்டு விரல் உங்களுக்கு பாரமாக இருக்கும், என் தகப்பன் உங்களை ஆலோட்டிகளால் வாதித்தார் என்றால் நான் தேள்களால் உங்களை வாதிப்பேன் என்றெல்லாம் அவர் ரொம்ப பேசினதுனால இஸ்ரவேலில் உட்பூசல் வந்தது. அவனை ஒதுக்கினார்கள். பிறகு சாலமோன் ராஜாக்கே வேலைக்காரனாக இருந்து துரோகம் செய்துவிட்டு ஓடி போன யெரொபெயாம் என்பவன் எகிப்துக்கு ஓடி போயிருந்தான். அவன் வரும்போது அவனை ராஜாவாக்கி விட்டார்கள். 10 கோத்திரத்தினுடைய லீடர்ஷிப் சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்ராயிம் லீடர்ஷிப் பொறுப்பெடுத்துச்சு. அவன் எப்ராயிமை சேர்ந்தவன் யெரொபெயாம். இனிமேல் நீங்கள் நார்தன் கிங்டம் அப்படின்னா பேரோட போயிடுச்சு. இஸ்ரேல்லாம் யார் தான் இனிமேல் பிரிஞ்சு போனவங்களுக்கு தான் பேர். இவங்களுக்கு பேரும் கொடுக்கல, கொடியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இவங்க யூதா ராஜ்யம் என்று வைத்தார்கள். இவர்களை நம்பி பெஞ்சமினும் உடன் இருந்தான். 134 ஆண்டுகள் இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். முதல்ல நார்தன் இஸ்ரேல் அவர்களுடைய வீழ்ச்சி நம்ம படித்தோன்னா அசீரியர்கள் கையில் நடந்தது. அசீரியன் இன்வேஷன் ஆஃப் நார்தன் எம்பையர், நார்தன் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல் மீது அசீரியர்கள் வந்து அதை மேற்கொண்டு அவர்களை நாடு கடத்தி விட்டு இல்லாமல் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், 10 கோத்திரமும் இல்லாமல் போனார்கள். ஹல்லேலூயா, ஆமாம். இந்த அசிரியன் இன்வேஷன் மிகவும் மோசமானதாக இருந்தது. நம்ம இஸ்ரவேலர்களுக்கு அது மிகவும் மோசமானது என்று நாம் சொல்லலாம். இட் இஸ் அன் கிரேட்டஸ்ட் ட்ராஜடி. ஃபோர்சிபிள் ரீலொகேஷன். தன்னுடைய ராஜ்யத்தை பெரிது செய்ய வேண்டும் என்று திக்லாத் பிலேசார் 3, சல்மனசார் 5, அவனுடைய படைத்தலைவியாக சனகரிப் இவங்கெல்லாம் இறங்கி பயங்கரமான காரியங்கள் செய்து அடிமைப்படுத்தி விட்டு போய்விட்டார்கள். ஆமேன். கிறிஸ்துக்கு முன் 732 733 பிசி. நீங்கள் மறக்கக்கூடாது. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, நம்ம படிச்சிருக்கோம். 722 பிசிஇ நார்தன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் இட் ஃபெல் டவுன், முழுமையாக விழுந்தது. சல்மனசார் என்று சொல்கிற 5வது சல்மனசார் என்று சொல்கிற அந்த ராஜா சமாரியாவை முழுமையாக பிடித்தான். வடக்கு ராஜ்யத்தினுடைய தலைநகரம் சமாரியா. தெற்கினுடைய தலைநகரம் சொல்லுங்கள், ஜெருசலம். தெற்கினுடைய கேபிட்டல் எதுங்க? ஜெருசலம். வடக்கினுடையது சமாரியா. ஓகே, சமாரியா விழுந்தது. நான் யோசியா தீர்க்கதரிசி இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3லேருந்து 6 வரைக்கும்லாம் நம்ம படிப்போம். அது யாரோட வீழ்ச்சிங்க? 10 கோத்திரத்தினுடைய வீழ்ச்சி. பிறகு இல்லாமல் போய்விட்டார்கள். அந்த லேண்டு காலி ஆயிடுச்சு. அப்படி தெற்கு பக்கம் இருக்கிறவங்க எலியா வாழ்ந்த ஊர், தலைவர்கள் வாழ்ந்த ஊருன்னு போனால் கூட அங்கே யாரும் இருக்க போகிறதில்ல. ரூபன் இருக்க மாட்டான், சிமியோன் இருக்க மாட்டான், காத்து இருக்க மாட்டான், நப்தலி இருக்க மாட்டான், யாரும் இருக்க மாட்டான். எங்கே போயிட்டான்? they have been relocated. எங்கெல்லாம் நியோ அசிரியன் எம்பையர் இருந்துச்சோ சிதறடித்தார்கள். குடும்பங்கள் அங்கே இல்லை. பிறகு 134 ஆண்டுகள் இந்த தென் ராஜ்யம் தாக்கு பிடிச்சிது. ஆனாலும் பிகாஸ் ஆஃப் தர் ஐடல்ட்ரி, அந்த வேர்டை மட்டும் நம்ம மறக்க கூடாது. பாபிலோனியன் கேப்டிவிட்டிக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே என்றைக்கு இஸ்ரவேல் கர்த்தரை மறக்கிறதோ அன்றைக்கு இஸ்ரவேல் வீழ்ச்சியடைகிறது. மோஸ்ட் ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் வில் டேக் பிளேஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட கிறிஸ்டியன்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டியது, என்னைக்கெல்லாம் இயேசுவை மறக்கிறோமோ அப்போ காசு இருந்தால் கூட பழைக்க மாட்டோம். என்னைக்கெல்லாம் இயேசு கூட இருக்கிறாரோ காசு இல்லைனாலும் வாழ்வோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இஸ்ரேலோட ட்ராமாட்டிக் ஹிஸ்ட்ரி, இஸ்ரவேலினுடைய காயப்பட்ட வரலாறு என்னத்தை சொல்கிறது என்றால் கர்த்தரை மறக்கும் போது அவர்கள் இல்லை. அந்த 10 கோத்திரமாகிய வடக்கு ராஜ்யம் விழுந்து 134 ஆண்டுகள் கழித்து தென் ராஜ்யமும் விழுகிறது. தென் ராஜ்யத்தை அழிவுக்குள் நடத்தின மன்னனுடைய பெயர் நேபுகாத் நேச்சார். அவனை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமென். வடக்கு ராஜ்யத்தை தள்ளினவன் பேர் சல்மனசார். நம்மளாம் படித்தோம்ல, அது அசீரியர்கள். இது பாபிலோனியர்கள். ஆமாம். ஹீப்ரு பைபிளில் 2 ராஜாக்கள் 24:14 இது எக்ஸலண்ட்டாக சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். சாலமோன் உடைய ராஜ்யம், சாலமோன் கட்டின தேவாலயம், சாலமோனுடைய மகிமை
பழைய வடக்கு ராஜ்யம் விழுந்து 134, கிமு 586, கிமு 586 எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்த போது, எரேமியா தீர்க்கதரிசி சிறையிருப்பில் மாட்டல, அவர் எருசலேமில் புலம்பினுங்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையிருப்பில் மாட்டினாரு, அவரை தூக்கிட்டு போய் கேபார் நதிக்கரையில் போட்டானுங்க. அவர் அங்கேருந்து தீர்க்க தரிசனம் பார்க்குறாரு, இவர் இங்கேருந்து புலம்புறாரு. அப்படியே சைட் பை சைடு எசேக்கியேலையும் எரேமியாவை வச்சு படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் இவன் திருந்துவதா இல்லை. 3 இன்வேஷன், 3 முறை பாபிலோன் மன்னன் எருசலேமுக்கு வருகிறான். 3 முறையும் பயங்கரமான லூட்டிங் பண்ணுறான். 3வது முறை அழித்து விட்டு போகிறான். 3 முறையும் 3 அழிவிலும் திருந்தாத அந்த யூதா ராஜ்யம் 70 ஆண்டுகள் அது பாலைவனமாய் கிடக்கிறது. ஆமேன். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 15, 17 ரீசனை சொல்லுகிறது, ஏன் இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு போனார்கள் என்று. யார்? யூதா ராஜ்யம். ஓகே. முற்பிதாக்களின் தேவன் அவர்கள் மீது இரக்கம் வைத்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி, தம் வார்த்தையை அனுப்பி, தேவனுடைய ஊழியக்காரர்களை அனுப்பும் போது மக்களுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கும். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படுகிறது ஈஸி இல்லை, கஷ்டம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறத விட யார் வார்னிங் கொடுக்குறானோ அவனை அடிச்சு போட்டால் ஈஸி இல்லை. இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்கள், ஈஸியாக ஒரு ஷார்ட் கட் இருக்குது லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு, இல்லை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறத விட யார் படின்னு சொல்கிறானோ அவனை அடிச்சு போட்டால் தப்பிச்சிடலாம். ஆமென். தீமையை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களே, அவங்கள தட்டினா நம்ம ஈஸியாக தீமை பண்ணலாம். இதுதான் அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. மறந்துடாதீங்க, தீமையை எதிர்த்து நமக்கு குரல் கொடுக்கிறவர்கள் அவசியம். இல்லை என்றால் வீட்டில் அடங்காதவனை எங்கே அடக்குவாங்களா? என்னாச்சு? ஊரில் அடக்கிடுவாங்க. ஊரில் அடங்காதவனை உலகத்தில் அடங்கும். உலகமும் என்னை அடக்காது, நான் மரணம் ஒரு நாள் அடக்கும். அப்போ சிறைப்பிடிக்கப்பட்டு போன நேரத்தில் சில தலைவர்களை கர்த்தர் எழுப்புறார். அதில் நம்பர் 1 நீங்கள் மறக்கக்கூடாது, யாருங்க? தானியேல். தானியேல் தான் அந்த 70 வருஷம் சிறையிருப்பின் பொழுது தேசத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறார். நமக்கு இருக்கிறது தெரியும், எசேக்கியேல் இருக்கிறார், எரேமியாவும் இருக்கிறார். இதுதான் அவங்களுடைய அந்த கேப்டிவிட்டி. இந்த காலத்தில் வாழ்ந்த தலைவர்களை பற்றி தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த இன்ட்ரடக்ஷனே அதான். ஹூ ஆர் த லீடர்ஸ்? எங்கெங்கே யாராக இருந்தாங்க? தேவ பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிறீங்க நான் லீடர் இல்லையா? இல்லை, உங்களை லீடராக எழுப்பி தான் கூட்டு வந்திருக்காரு. உன் குடும்பத்தில் விடுதலை வேணும்னா நீ தான் மகனை லீடரை போல எழுப்பணும். நீங்கள் அமைதியாக அமர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. தாவீது ஆடு மேய்க்கிறவர் தான், அவர் லீடராக எழும்பலைன்னா ஏதாவது பிரயோஜனம் வந்திருக்குமா? கோலியாத்து விழுந்திருப்பானா? ஐயா, நான் ஆடு மேய்க்க போயிட்டேன், எங்கள் அப்பா என்ன மிலிட்ரி ட்ரைனிங் அனுப்பலை, என்னை ஒழுங்காக பார்த்துக்கல, நான் ஒரு புள்ளனே நினைக்கல, அப்படிலாம் பேசினாரா? முன்னேறினாரா? இன்றைக்கி நான் முன்னேற வேண்டும். வெரி குட், முன்னேற வேண்டும். வேதம் படிக்க வேண்டும், பைபிள் படிக்க வேண்டும். நம்ம மனநிலையை மாற்றக்கூடிய வல்லமை வேதத்தில் இருக்கிறது. சாத்தான் நம் மனதை அடிமைப்படுத்துவான். இயேசுவினுடைய வசனம் நம் மனதை லகுவாக்கி நம்மை விடுதலை செய்யும். ஹல்லேலூயா. Why Christian leadership is important? For moral integrity. உத்தமமாய் வாழ தலைவர்களுடைய வார்த்தைகள் அவசியம். நம்ம சாதாரணமாக கேட்டுருவோம், அவர் ஒழுங்கா, இவர் ஒழுங்கா, இவர் சரியா, அவர் சரியா. இல்லைங்க, இவர் சரியா, அவர் சரியான்றதை பேச நம்ம வரல. சரியா இருக்கணும்னு சொல்கிறாரா இல்லையா? இங்கே பாருங்க, இப்போ நம்ம வாழ்கிற கல்ச்சரை பற்றி சொல்கிற, ரொம்ப கன்ஃபியூசிங். முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு அட்டடிக்கிற பசங்களாம் வாத்தியாருங்க அடிப்பாங்களா இல்லையா? ஆனால் அந்த வாத்தியாரை பற்றி போய் படித்து பார்த்தா அவரே படிக்கும்போது கட்டு அடிச்சிருப்பார். ஆனால் என்ன சொல்லுவார்? நான் பண்ண தப்பை நீ பண்ணாத. பசங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்கள போய் அடிப்பார் வாத்தியார். அவரே நைட்டு போனால் அந்த தப்பெல்லாம் பண்ணுவார். நான் கெட்டவன்டா, கவனிங்க, நீ நல்லவனாயிரு அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு கல்ச்சர் என்ன தெரியுமா? நான் கெட்டவன்டா, நீயும் கெட்டுப்போ. ஆமாம், நான் கெட்டவன்டா, எனக்கு உன்னை கேட்கறதுக்கு அருகதில்லை, ஆனால் நீயும் என்ன பண்ணு, கெட்டுப்போ. டொனால்ட் ட்ரம்ப் ஐயா அவர்கள் ஒன்று சொன்னார். எனக்கு அந்த தீய பழக்கம் இல்லை, ஆல்கஹாலும் இல்லை, ஸ்மோக்கிங்கும் இல்லை. காரணம் என்ன? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் என்னை எப்போ பார்த்தாலும் சொல்லுவான், ஏய் ஸ்மோக் பண்ண, ஆல்கஹால் குடிச்ச அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். எங்கள் அண்ணன் பண்ணுவான், ஆனால் என்னை பண்ணாமல் தடுத்தான், நான் இன்னைக்கு வாழறேன்னு சொன்னார். டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் பாருங்கள், he told he should not drink alcohol அப்படின்னு சொன்னாராம். ஆமென். இன்னைய இன்டெகிரிட்டியில் நானும் சரியில்லை, நீயும் சரியில்லாமல் போ. என்ன பண்ணலாம்? லீடர்ஸ் அவசியம்.
நம்ம கேட்குற லீடர்ஸ் அவசியம். ஈஸியாக கேட்டலாம், நீ ஒழுங்கா. கண்டிப்பாக ஒழுங்கானவர்கள் இயேசுவை தவிர யாரும் இல்லை. நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இஸ்ரேல் நீட் லீடர்ஸ், ஜூடா நீட் லீடர்ஸ், பெஞ்சமின் நீட் லீடர்ஸ். ஒழுங்கான தலைவர்கள் இல்லாததுதான் வீழ்ச்சிக்கு காரணம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் தலைவன் யார்? நீ யாருக்கு தலைவனாய் இருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஆமாம், தாய் இல்லாத பிள்ளைய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் தாய் இல்லாத பிள்ளை? எத்தனை மணிக்கு எப்போ போனாலும் ஏன்டா லேட்டாக வந்தேன்னு கேட்குறதுக்கு யார் இருப்பாங்க? தாய். சாப்பிட்டியாடான்னு கேட்பாங்க. தலை ஒழுங்காக வரலனா வாடுறான்னு வாங்க, படிக்கலைன்னா படிடான்னு சொல்லுவாங்க, நிற்பாங்க. இது இல்லைனா சேம் கோஸ் வித் பீப்புள் ஹூ டசன்ட் ஹேவ் லீடர்ஸ். எனக்கு தலைவன் இல்லை, தலைவன் தேவையில்லை. கிறிஸ்டியன் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், honesty, integrity, ethical behavior, every aspects in our life will be controlled by our leaders. நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமா, நீதியாக இருக்கிறோமா, நல்லவர்களாக இருக்கிறோமா என்பதை எல்லாம் நம் வாழ்க்கையில் நிலைநிறுத்த போகிறவர்கள் தான் தலைவர்கள். ஹல்லேலூயா. We need Christian leadership. This is an embodiment given by God. இந்த ஒரு தலைமைத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். They need to impact us. இன்னைக்கு நம்மளை யார் இம்பாக்ட் பண்றாங்க? உலகத்தில் மக்கள் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லவர்களை தலைவர்களாக எடுப்பதில்லை, தீயவர்களை. தோர்க்கார் பாருங்க, இயேசு. ஹல்லேலூயா. ஆமாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லீடர்ஸ் ஆர் இம்பாக்டிங் அவர் கம்யூனிட்டி. இயேசு தான் பிரதான தலைவர். அதுக்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாங்க, லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஷெப்பர்ட்ஸ் இருக்காங்க. மறந்துடாதீங்க, லீடர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் தி கம்யூனிட்டி. யார மகனே நீயே போய் உன் தலைவனாய் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய்? இஸ்ரவேலிலே தலைவர்கள் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. It should be effective. There is a sense of protection when we are under leadership. கிறிஸ்து என்கிற தலைவரின் கீழ் நாம் இருக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. We are forced to apply our values. இன்னைக்கு நான் ஒழுங்காக நடந்தனா இல்லையான்னு மேற்பார்வை பண்ணுறதுக்கு லீடர்ஸ் இருக்கிறாங்க. என் கையெழுத்து சரியில்லைனா கூட கரெக்ட் பண்ணுறாங்க. ஆமென். என் பேச்சு சரியில்லைனா கூட என்ன பண்ணுறாங்க? கரெக்ட் பண்ணுறாங்க. They are contributing to overall health of the society. சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக, நலனுக்காக கருதுகிறவர்கள் தான் தலைவர்கள். சரியா இல்லையா? They promote values. நல்ல விஷயங்களை வேல்யூ பண்ணாங்க. நேற்றுக்கு நாங்கள் ஒரு அம்மா கையில், ஒரு ரிச் பிஸ்னஸ் லேடி கையில் பேசிட்டு இருந்தோம். அவங்க தன்னுடைய சிஸ்டரை பற்றி சொன்னாங்க. எங்கள் அக்கா எங்கள் அப்பா சொல்கிறது, எங்கள் டேடி சொல்கிறத கேட்க மாட்டா, ஆனால் நான் எங்கள் டேடி சொல்கிறத கேட்பேன். டேடி என்னம்மா சொல்லுவார்? கடன் வாங்காத திருப்பி கொடுக்க முடியாதுன்னு எங்கள் டேடி சொல்லுவார். என்னவா? கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க முடியாது. எங்கள் டேடி அதை சொல்லினே இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும். நான் டேடி நம்ம வாங்கி திருப்பி கொடுக்குறோமே. இல்லை, கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க முடியாது. வட்டிக்கு வாங்கினால் வட்டி செலுத்தி தீராது. அதெல்லாம் உங்கள் டேடி சொல்லுவாங்களாம். எங்கள் அப்பா சொன்னது அப்போ விளையாட்டுத்தனமாக இருந்துச்சு பாஸ்டர், நான் அதை ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் அவள் விழுந்துட்டா அப்படின்னா. விழுந்துட்டானு அர்த்தம் கடன் வாங்கி முன்னேறலான்னு. முன்னேற முடியாது. நீங்கள் அடைக்க போங்களேன், அவங்க அடைக்க மாட்டாங்க. ஒரு 10,000 அப்படி சொச்சம் விடுவாங்க. எதுக்கு? அதெல்லாம் நிற்கணும் அப்படின்வாங்க. இருக்கணும். பேங்க்கில் கூட வாங்குங்களேன். நீங்கள் வாங்கி நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே இன்னொன்று வாங்குங்களா சார், ஃபோன் வந்துனே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் குட் கஸ்டமர். நீங்கள் பேட் கஸ்டமராக மாறணும். பேட் கஸ்டமர்னா உங்கள் சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு திரும்பி உங்களை குட் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டான், பேட் லிஸ்ட்டில் வைப்பான். இது உலகத்தினுடைய நீதி. Who is going to talk all these things? The leaders. நம்ம தலைவர்கள். உங்கள் அப்பா உங்கள் தலைவர் தான், நீங்கள் சொல்கிறத கேட்பீங்க. நீங்கள் அதிகமாக படிச்சுட்டு உங்கள் அப்பா கம்மியாக படித்தார், அவர் ஒன்றும் இல்லைன்னு தட்ட போகிறீங்க. மறந்துடாதீங்க, உங்களை விட அவர் உத்தமமாய் வாழ்ந்ததினால்தான் உங்களை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கிறார். நீங்கள் போகிற வழியில் இன்னும் முன்னேறல, அவர் போகிற வழியில் அவர் முன்னேறி வெற்றி பெற்று இருக்கிறார். Are we going to have significant influence of today's society? உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து தலைவர்களை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். Are we going to promote the values like love? அன்பை பெருசாக பேசுகிறோமா? ஜஸ்டிஸ், நீதியை பற்றி பெருசாக பேசுகிறோமா? சமாதானத்தை பற்றி பேசுகிறோமா? Are we going to contribute these good qualities for the betterment of the society? சமுதாயத்தினுடைய நலனுக்காக இதை நம்ம செய்ய போகிறோமா? ஹல்லேலூயா. இது அவசியம். தெய்வஜனமே, லீடர்ஷிப் அவசியம் என்று படிக்கின்ற நாம் இன்றைக்கு இந்த அதிகாரத்துக்குள் போய் டீப்பாக படிக்க போகிறோம். இஸ்ரவேலர்கள், இனி இஸ்ரவேல்னு சொன்னாலே யார் தான்? இந்த 2 பேர் தான். அவன் போனானே, பேரையும் தொலைச்சிட்டான், ஊரையும் தொலைச்சிட்டான், ஆளுங்களையும் தொலைச்சிட்டான். இப்போ பேர் தானா யாருக்கு வந்துருச்சு? இவங்களுக்கு வந்துச்சு. இனி இஸ்ரவேல்னா யார் தான்? யூதா. இன்றைக்கும் இஸ்ரவேல் யார் தான்? யூதா. இஸ்ரேல், பீப்புள் இன் இஸ்ரேல் ஆர் கால்ட் அஸ் ஜூஸ்.
வரலாறு பைபிள் எப்படி ஒத்து போகுது பாருங்கள். பீப்புள் இன் இஸ்ரேல் ஷுட் பி கால்ட் அஸ் இஸ்ரேலைட்ஸ் தானே. ஆனால் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி? ஜூஸ். ஏன்? யூதர்கள் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மீதி 11. பெஞ்சமின் ஜூஸ்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பெஞ்சமினும் ஜூஸும் சேர்ந்து ஜூஸ்ன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. வாட் அபவுட் தெம்? ஆமேன். ரைட். அசிரியனுடைய இன்வேஷன் முடிந்து விட்டது. இப்போ நம்ம யூதானுடைய இன்வேஷன் பற்றி படிப்போம். யூதா 134 ஆண்டுகள் தாக்கு பிடிச்சாங்க. அவங்க நல்லவங்கன்றதுனால தாக்கு பிடிக்கல, ஆண்டவர் கிரேஸ் கொடுத்தார். நம்மளோட நிறைய பேர் நினைப்பது உண்டு, அதெல்லாம் தப்பு பண்ணே தானேங்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஆகலையே. இல்லை மகனே, இல்லை மகளே, அது நாம் பிழைக்கப்பதற்காக, நாம் திருந்துவதற்காக கர்த்தர் கொடுக்க நேரமே தவிர நாம் வெற்றி பெறுகிறதாக அல்ல. நம்ம தப்பிச்சிக்கிற பீரியட், த பீரியட் வேர் வி கேன் எஸ்கேப். ஆமேன். 1 நாளாகவும் 9ஆம் அதிகாரத்தில் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எருசலேமிலே இருந்த தலைவர்கள், அவர்களுடைய பெயர்களை பற்றி தான் 1ஆம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறது. 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் அந்த ஜீனியாலஜியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டு படிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நீதியனருமே. அவர்கள் 70 ஆண்டுகள் இங்கே கேப்டிவிட்டியில் இருக்க போகிறாங்க. 70 years ஆஃப் கேப்டிவிட்டி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, போகிறவர்கள் என்ன பண்ண போகிறாங்க? திரும்பி வர போகிறார்கள். அவருடைய கோத்திரங்கள், அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய பெயர் புகழ் எல்லாவற்றையும் விட்டு போகிறவர்கள் திரும்பி ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அதில் பார்த்தோம் என்றால் ப்ரீஸ், அப்புறம் லீவைட்ஸ், அப்புறம் நெத்தினிம், 3 விதமான மக்களை பற்றி சொல்லியிருக்குது. அது படிங்க. ஆசாரியர்கள் தங்கள் பட்டணங்களில் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நீதியனியருமே. ஆசாரியர், லேவியர், நீதியனியர். சரி, ஓகே. இவங்களாம் மீதி இருந்தவங்க. இப்போ பாக்கி இருக்கிறவங்க, புழைச்சி இருக்கிறவங்க, தப்பிச்சு இருக்கிறவங்க, ஆரோனுடைய வழியில் தோன்றினவர்கள் எப்படி இருந்திருக்காங்க? வசனத்தை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. மீதி இருக்கிறாங்க. ஆமென். பைபிளை ஃபாலோ பண்ணுறவர்கள் எப்படி இருப்பாங்க? மீதி இருப்பாங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அநீதியின் பாதையில் ஜீவன் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கூட என்ன வந்துடும்? மரணம் வந்துடும். ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், லேவியர்களும் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக வேறு வழி இல்லாதபடி கர்த்தரே வழி என்று நிற்கிறவர்களும் இருக்கிறாங்க. இந்த தேர்ட் வந்து நீதினியர், நெத்தினிம்ஸ் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். ஆமென். இந்த நெத்தினிம்ஸ் யார் என்றால், ஆண்டவருடைய ஆலயத்தில் இதர வேலைகள் செய்கிறது. இப்போ நம்ம ஆலயத்தை நடத்துகிறோம், சர்வீஸ் பண்ணுறோம், ஒர்ஷிப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்குது ரொம்ப கஷ்டம். ஆல்வேஸ் இஷ்யூ கம்ஸ் இதில் தான். ஃபேனு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏர்கான் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸ்பீக்கர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த பொருளை உடச்சிட்டாங்க, இல்லை வருதா இல்லையா? பெரிய வேலையாக இது. எனக்கு தோணுது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு டீம் செயல்பட வேண்டும் என்று தோணுது. ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்குமே மெயின்டைன் பண்ணுற பீப்புளும் இருக்கணும். இல்லை, சுத்தம் பண்ணுகிறவர்கள், ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொள்கிறவர்கள். நெத்தினியர்கள், they were called as the temple servants. ஆலயத்தினுடைய அன்றாட வேலைகளுக்கு அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, சுத்தம் பண்ணுவதற்காக இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் மீதியானிய சில ஸ்திரீகளை பற்றி சொல்லப்படுகிறது. யோசுவா 9:22-23 கிபியோனியர்கள் ஆலயத்துக்கு தண்ணீர் மொள்ளுவது, கிளீன் பண்ணுற வேலைகளுக்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தாவீது ராஜாவும் ஒரு கூட்டத்தை ஆலயத்தை பாதுகாக்கும்படியாக வைத்திருந்தார். அவர்கள் தான் இந்த நெத்தினிம்ஸ், இந்த நீதினியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக தப்பிச்சவங்க யாருன்னா, ஆலயத்தை ஓட்டிக்கிட்டவங்களாம் தப்பிச்சாங்க. இடிஞ்ச தினமும் ஆலயம் என்னதுங்க, ஆலயத்தில் கோல்டெல்லாம் திரும்பிட்டான், ஆனால் உள்ள மக்கள் தப்பித்தார்கள். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆலயத்தில் உள்ள பொன்னை பார்த்து சொல்லவில்லை, ஆலயத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. ப்ராப்பர்ட்டி லூஸ் ஆனாலும் அது உலகத்துடைய ப்ராப்பர்ட்டி, ஆண்டவர் விட்டுருவார், நம்மளை லூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முத்தம் நமக்கு பெருசாக தெரியும், நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு முத்தை போன்று தோன்றுவோம். ஹல்லேலூயா. ஆமென். 3ஆம் வசனத்தின் 9ஆம் வசனம் வரைக்கும் போஸ்ட் எக்ஸாலிக், பாபிலோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 முறை இன்வேஷன், பல ஆயிரம் பேர் இறந்தாங்க. போன இடத்துல பல ஆயிரம் பேர் இறந்தாங்க.
போனதில் தப்பிச்சு போச்சவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ரிட்டன் யார் ஆனாங்க? எங்கே வரணும்? இது காடு ஆயிடுச்சு, சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி வந்து வீடு கட்டி வாழணும், ரொம்ப கஷ்டம். அங்கே சேஃப்டி, பட்டணத்தில் ஜாலியாக இருக்கலாம், இங்கே வந்து திரும்பி வாழணும். யார் யாரெல்லாம் வந்தார்கள் என்பதை பற்றி தான் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம் என்றால், யூதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பெஞ்சமினியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்ராயிமர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மனாசே வாழ்ந்திருக்கிறார், ஊதாய் அம்மியூதனுடைய மகன் வாழ்ந்திருக்கிறான், ஒம்ரி, இம்ரி, பானி, பேரேசனுடைய பிள்ளைகள் யூதர்கள், சீலோனியர்கள், அப்புறம் அசியா அவனுடைய முதற் பலன்கள், ஜேரா, ஜூவேல், பிறகு 690 பேர் பெஞ்சமினுடைய பிள்ளைகள், சல்லு வாழ்ந்திருக்கிறான், ஹோதாவியா வாழ்ந்திருக்கிறான், ஹசனுவா வாழ்ந்திருக்கான், இப்னியா, தென் யெரோஹாம், ஏலா, ஊசி, மிக்ரி, மெசுல்லாம், செப்தாயா, ரூவேல், இப்னியா என்றெல்லாம் 956 பேர் குடும்பத் தலைவர்களிலே இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறது. என்னென்னா, கஷ்டம் வந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். 1 நாளாகவும் 9:2-17 வரைக்கும் கொடுக்குற இந்த லிஸ்ட்டு நெகேமியா 11ஆம் அதிகாரத்தில் சிமிலர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. என்னென்னா, பக்தி வைராக்கியத்திற்காக உலகத்தின் பின்னால் போகாமல் பாடுகள் மத்தியிலும் கர்த்தருடைய பாதையில் கர்த்தருடைய சந்நிதியில் அமர்ந்திருந்த கூட்டம் இது. ஹல்லேலூயா. இவர்கள் தான் மீந்திருந்த மக்கள். ஆமென், ஆமான். இவர்கள் தலைவர்கள். they are the leading post exilic citizens. பேருக்கு தெரிஞ்சவங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்கள். ஆமென், தெரிஞ்சவங்க. ஓ, இவர் போலையா? போல. அவர் போலையா? இவர் தப்பிச்சு போலையா? போல. இவர் பாடோட 70 வருஷம் என்ன பண்ணுறாரு? கழிச்சு வந்துட்டாரு, இங்கே இருப்பான்னு முடிவு எடுத்துட்டாரு. தலைவர்கள் முடிவு எடுக்கும் போது அவங்கள சுற்றி என்ன பண்ணும்? ஒரு கூட்டம் முடிவு எடுக்கும். இவர்கள் தான். ஆமென். அது மாத்திரமல்லாதபடி ஆசாரியர்களில் உள்ள லீடர்ஸ். ஆமென். the leaders among the priests, அவங்க பாருங்களேன், ஜெடாயா, ஜெஹோரியாத், ஜாக்கீன், அப்புறம் அசரியா, ஹில்கியா, அப்புறம் மெசுல்லாம், 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன், ஜாதோக்கு, மெராயோத், அஹிதூப், தேவனுடைய ஆலயத்தினுடைய அதிகாரியாக இருக்கிறான், அடாயா, ஜெரோவின் மகன், பாசூர், மல்கியா, மாசாய், ஆதியேல், ஜஹரேயா, மெசுல்லாம், மெஸ்மிலமித், இம்மேர், இவருடைய பிள்ளைகள். 1760 பேர் தேவனுடைய ஆலய பணிக்காக வேலை செய்கிற மக்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். 13ஆம் வசனத்தில் அதான் சொல்கிறது. they were able men. கர்த்தருக்காக வேலை செய்ய திறமை படைத்தவர்கள். தேவ ஜனமே, இந்த காலம் கடைசி காலமா இருக்குது. கர்த்தருடைய பணியை செய்ய திறமை படைத்தவர்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா. mighty men of valor. எல்லாத்திலையும் தகுதி உள்ள மக்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். யோசுவா 1:14 இதை தான் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 6:12 இதை தான் சொல்கிறது. 1 சாமுவேல் 16:18 இதை தான் சொல்கிறது. நிறைய பேர் ஆலயத்தினுடைய பணியை செய்கிறவர்கள் வந்தார்கள். they were people of strength, people of courage. ஆமென். ஒரு வாரியர், ஒரு மிலிட்ரி பர்சனுக்கு எவ்வளோ பவர் இருக்குமோ அவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள் ஆலயத்தில் வந்து வேலை செஞ்சாங்களாம். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குல்ல? ஆமென். அப்போ அதிகம் படித்த ஞானம் உள்ள பிள்ளைகள் கர்த்தருடைய திருப்பணிக்கு வர வேண்டும் என்பதை வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் லீடர்ஷிப் வந்து நெஹேமியா, அவர் ஆல்ரெடி மார்க்கெட் பிளேஸ் லீடர். ஆமென். அவர் ராஜாவோட பானபாத்திரக்காரன். பாபிலோன்லேருந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வருகிறார் அவர். 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. he employed military men. ஆமென். எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுகிறார். தெய்வ ஜனமே, ஒரு எக்ஸலண்ட்டான பர்சனை நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரையான்னு கூப்பிடுங்க, சேலஞ்சு வைங்க. நான் வேலைக்கு போகணும், ஈவினிங் வா, பார்ட் டைமுக்கு வா, உன் பவர் ஆண்டவருக்கு கொடு. நீ நல்லா பாட்டு பாடுவேனா வந்து பாடு, நீ நல்லா மியூசிக் வாசிக்கனா வந்து வாசி, நீ நல்லா சமைப்பனா கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு நாள் வந்து சமை. ஹல்லேலூயா. நீ ஸ்ட்ராங் ஆனாலாம் வந்து நின்று டிராஃபிக் ரெகுலேட் பண்ணு. ஆமென். they have to come and serve the Lord. இது யாரா? ஆசாரியர்களே பவர்ஃபுல்லான பீப்புள். லேவியர்களில் படித்தோன்னா 14-16 சிமையா, ஹசூபின் மகன், அஸ்ரிகாம், அசாபியா, மெராரி, பக்பக்கர், ஹெரேஷ், கலால், மத்தனியா, மீகாயின் மகன், ஜிக்ரி, ஆசாப்பின் மகன், ஒபதியா, ஷிமயா, கலால், ஜெடுதா, பெரக்கியா, ஆசாவின் மகன்,
எல்கானா, நெதோபத்தைட்ஸ் அவருடைய இடங்களிலே அந்த வில்லேஜஸில் இவங்க வாழ்கிறாங்க. இவங்க யாராம்? லேவியர்கள். லேவியர்களுடைய பணி நான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி செல் லீடர் மாதிரி. செல் லீடர் ஒரு வேலைன்னா எங்கெல்லாம் கூட்டம் நடக்குது அங்கே போய் உட்காந்துட்டு வழியை உண்டு பண்ணுறது. இவங்க ஸ்தோத்திர பகுதிகள் படிப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க? நீ ஒரு 100 படியேன், நீ ஒரு பாட்டு பாட. என்ன சொல்கிறோம்? லேவியனோட வேலைன்னா மற்றவனுக்கு ஆண்டவருடைய வாசனையை பரப்புவது, மற்றவனையும் கர்த்தர் காலில் விழ வைப்பது. பாருங்கள், நெதோபத்தாயர்களுடைய அந்த பகுதியில் இத்தனை லேவியர்கள் வாழ்ந்தார்களாம். ஆமென். கர்த்தர் நம்மை லேவியர்களை போல வைத்திருக்கிறார். நம்ம இறங்கி கர்த்தர் பணி என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும். வருகிற மாதங்களில் ஜூலை மாதத்தில் நிறைய இடத்துல காட்டேஜ் ப்ரேயர் வைங்க. செல் லீடர்ஸ் கிளம்பி போங்க. அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் கூட ஒரு 100 ஸ்தோத்திர பலி படிக்க வைங்க. மைக்கை கொடுத்து ஒரு பாட்டு பாட சொல்லுங்கள். வசனத்தை மனப்பாடமாக பண்ண சொல்லுங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்னும் ஞாபகம் சரி அந்த 10வது VBS இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பிரதர் பாலோட வீட்டில் 10 பிள்ளைங்க வந்தாலும் நடத்துங்கன்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஃபேமிலி சொன்னாங்க, ஸ்நாக்ஸ் பற்றி எது பற்றியும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இவ்வளவு நன்மைகள் கர்த்தர் செய்யும்போது நம்ம என்ன பண்ணோம்? செய்யணும். சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களா முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெருங்காரியங்கள் செய்வார். இந்த லேவியர்கள்லையும் கேட் கீப்பர்ஸ் அண்ட் டெம்பிள் ஒர்க்கர்ஸ் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நின்று ஆண்டவருடைய வாசலை காவல் காப்பது, ஆண்டவருடைய ஆலயத்தை பாதுகாக்கிற வேலைகளை செய்து வந்தாங்களா. 17ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறது, சல்லும், அக்கூப், தல்மோன், அஹிமான். சல்லும் தான் சீஃபாக இருந்தார். அவங்க கேட் கீப்பர்ஸ், லேவியினுடைய பிள்ளைகள். ராஜானுடைய ஈஸ்ட் கேட்டை பாதுகாத்தாங்களாம். அல்லையா? கிங்ஸ் கேட் ஆன் த ஈஸ்ட். நீங்கள் எருசலேம் தேவாலயம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்றைக்கும் ஈஸ்ட் கேட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதை திறக்க முடியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் கேட்னா இம்பார்ட்டன்ட்னா ஈஸ்ட் கேட் வழியாக தான் சாலமோன் ராஜா ஆலயத்துக்குள்ளே வருவார். ராஜா எந்த வழியில் வருவார்? கிழக்கு பக்கம். ஈஸ்ட்னா கிழக்கு, சூரியன் உதிக்கிற திசை பேர் என்ன பேர்? ஈஸ்ட்டு. கிழக்கு பக்கமாக ராஜா உள்ளவர். இப்போ க்ளோஸில் இருக்குது. எந்த ராஜாவும் உள்ளே வரக்கூடாது. நம்ம ராஜா வரும்போது யாரும் திறக்க தேவையில்லை, அது தானாக திறக்கும். நம்ம ராஜா ஈஸ்ட் பக்கமாக தான் வருவார். நம்ம வெஸ்ட் பக்கமாக எல்லா பக்கமும் போய் நின்று ராஜா கை தட்டுற கூட்டம். ஹல்லேலூயா. நம்ம ராஜாவோட ஒரு நடையும் ரசிக்கிற கூட்டம் நம்ம தான். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில் தோன்றதுக்கு முன்னாடியே நம்ம ரசிக்கிறோன்னா அவர் வந்துட்ட பிறகு நம்ம தொழிலே நம்ம ராஜாவை ரசிப்பது தான். ஈஸ்ட் கேட்டோட காவலாளிகள் நம்ம. ஹல்லேலூயா. கிங்ஸ் கேட், அது பேர் என்ன பேர்? ராஜாவின் கேட்னா சொல்லுங்க, ராஜாவின் வாசல். கிங்ஸ் கேட், ஈஸ்ட் கேட். ஆமாம், அன்னைக்கும் என்றைக்குமே ராஜாக்கள் ஆலயத்துக்கு அந்த சைடு தான் வருவாங்க. ஒண்டர்ஃபுல். அவங்களாம் வந்ததுன்னா நம்ம ராஜா வரப்போகிறார். அந்த ஈஸ்ட் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒலிவ மலை தான். இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஹெலிகாப்டரில் வந்து அந்த ஹெலிபேடில் இறங்கி அவங்க இறங்குற இடத்துக்கும் போக வேண்டிய மீட்டிங் ஸ்பாட்டுக்கும் ஒரு கார் வச்சுருப்பாங்க. ரிசன் போய் அங்கே நிற்கும். ஸ்டைலாக இருக்கும் பார்க்க. ஆமென். நம்ம ராஜா ஒலிவ மலை தன்னுடைய வலது காலை வைக்கும்போது 2ஆக புழக்கம், வழி உண்டாகும். நம்ம ராஜா எப்படி நடப்பார், எப்படி பறப்பாருன்னு தெரியாது. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் என்று பார்க்கத்தக்கதாக எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிற வல்லமை படைத்தவர் ஈஸ்ட் கேட் வழியா. ஒரு ஐதீகம் இருக்குதான், ஈஸ்ட் கேட்டை அசூசிப்படுத்தினா ராஜா அந்த பக்கம் வரமாட்டார்னு கல்லறையெல்லாம் புதைச்சி வச்சுக்கிறாங்களா ஈஸ்ட் கேட்டில், இறந்தவர்களுடையது. அவங்களுக்கு தெரில, எங்கள் ராஜா பட்டாலே கல்லறையில் இருக்கிறவன் அசுத்தத்தை மீங்கி உயிராண்டுவான், அசுத்தம் போயிடணும். அவங்களுக்கு தெரில. ஏசு ராஜா மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். நம்ம ராஜானாலே செத்தவங்க உயிரோடு எழுக்கிறது தான். அவர் உயிரோடும் போதே எருசலேமில் செத்து போனவங்களாம் கல்லறையில் இருந்து மெயின் வாக்கிங் போயிருந்தாங்களாம் எருசலேமில். ஹல்லேலூயா. என் ராஜனை தீட்டுப்படுத்துகிற அளவுக்கு தீட்டு ஒன்றும் பெரியதல்ல, என் இயேசு அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். பாவம் ஒன்று பெரிதல்ல, பாவத்தை மேற்கொண்ட என் தேவன், என் இயேசு ராஜாவுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த சாத்தானுடைய அனைத்து பாவத்துக்கும் சரி. ஹல்லேலூயா. என் ராஜாவுடைய ஒரு சொட்டு ரத்தம் போதும் சாத்தானுடைய அனைத்து பாவங்களும் அவனுடைய திட்டங்களையும் அழித்து தன் ஜனத்தை காப்பாற்ற வல்லமை படைத்த என் மகாராஜா, என் இயேசு மகாபிரபு ஈஸ்ட் கேட் வழியாக எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பார். இது உறுதி. அனைவருடைய கண்களும் அது காணும். ஹல்லேலூயா. அந்த காவல் காக்கிற வேலையை லேவியர்கள் பார்க்குறாங்களா, ஏன்னா வேறு யாரும் அந்த வழியே வர முடியாது. ஷல்லும் த சன் ஆஃப் கோரே, சன் ஆஃப் எபிசாப், கோராகியர்கள், அவங்களாம் ஆலயத்தினுடைய வேலைகள், ஒர்க் சர்வீஸ். ஆமாம், கேட் கீப்பர்ஸ் ஆஃப் டெபர்னக்கல். அவருடைய பிதாக்கள் பினேயாஸ், எலியாசாரின் மகன், அவன் தான் இவங்க எல்லாருக்கும் லீடர். ஜக்கரியா மசேமிலாயினுடைய மகன், ஆலயத்தினுடைய வாசலை காக்கிறவனாக இருந்தான். ஆமேன். 212 212 பேர்.
எந்த சில கிராமங்களில் வாழ்கிறவர்கள் இதை ரெக்கார்ட் பண்ணது தாவீதும் சாமுவேலும். ஹல்லேலூயா. தாவீதும் சாமுவேலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள். ஆமாம், சவுல் ராஜா ஆட்சி செஞ்சாலும் ஆலயமே கட்டாமல் ஆலயத்துக்கு உண்ட ஹோல் சிஸ்டமே தாவீது கொடுத்துட்டார். ஆமாம், ஒரு ஆலயம் கட்டினா என்ன நடக்கணுமோ அது ஆல்ரெடி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டார். நம்ம கூட இப்போ சர்ச்சில் என்னென்ன சிஸ்டமாக எல்லாம் போகுது, நமக்கு ஒரு பில்டிங் மட்டும் தான் அவசியம். வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், உள்ளே போய் ரைட் இது வந்து மெயின் ஹாலு, இது யங்காலிஸ் ஹாலு, இது செடார்ஸ் ஹாலு, இது விமன்ஸுக்கு, இது ரெக்கார்டிங் ரூமு அப்படின்னு நம்ம போகிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மொத்த சிஸ்டம் கொடுத்துக்கிற நம்ம உள்ளே போகணும். அப்படி தான் கிங் டேவிடும் சாமுவேலும் எக்ஸலண்ட்டாக. சாமுவேல் ஐயா வந்து அவர் வண்டர்ஃபுல் நியாயாதிபதியும் இருந்தார், தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், ஒரே ரூலிங்கும் பண்ணார். ஒரே லீடர், எல்லாமே ஆளினாலாக இருந்தது சாமுவேல் தான். ஆமேன். தாவீது ராஜா கூட அவர் ஒரு கிங்கு மட்டும்தான். ப்ரீஸ்ட்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறதுக்கு லேவியர்களும் ஆசாரியர்களும் இருந்தாங்க. ஆனால் சாமுவேல் வாழ்ந்த காலத்தில் அவரே தான் எல்லாம். நியாயமும் அவர் தான் விசாரித்தார், தீர்க்க தரிசனமும் அவர் தான் பண்ணார், அதே போல் ஆசாரியனாகவும் இருந்தார். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா 3 எக்ஸலண்ட் ஆகிட்டார். தன்னுடைய ஆவிக்குரிய மகன் மாதிரி ராஜாங்கம் பண்ண யாரை உருவாக்கிட்டார், தாவீது உருவாக்கிட்டார். ஆமாம், பெரிய பெரிய ப்ரொஃபட்டிக் ஸ்கூல்லாம் உண்டாக்கிட்டார். அது எவ்வளோ நாள் வரைக்கும் இருந்திருக்குதுன்னா எலியா தீர்க்கதரிசியே அந்த ப்ரொஃபட்டிக் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பணியை சாமுவேல் பண்ணி வச்சுட்டு போயிருந்தார். அவருக்கு தெரியும் அந்த ராஜாக்கெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுவான், பதவி பின்னாடி போயிடுவான், பணத்துக்கு பின்னாடி போயிடுவான், விட்டுடுவான்னு லேவியர்களை ஏற்படுத்தினார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ராஜாக்களை என்றாகிலும் உருவாக்கி விடலாம், லேவியர்கள் கட்டாயம் உருவாக்கத்தில் இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். லேவியர்கள் உருவாகிற அந்த பணி நிறுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு சாமுவேலால் ஒரு தாவீதை உருவாக்க முடிஞ்சிச்சு, ஒரு தாவீதால் ஒரு சாமுவேலை உருவாக்க முடிஞ்சிச்சா? முடியாது. உலகத்தில் உள்ள அரசர்களால் ஒரு ஊழியனை உருவாக்க முடியாது, ஆனால் ஒரு ஊழியனால் எத்தனையோ அரசர்களை உருவாக்க முடியும். ஊழிய பணிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கும். யூ வில் பி எ லீடர் ஆஃப் லீடர்ஸ். ஊழியன் என்பது தலைவர்களின் தலைவன். ஆமென். ஆமாம், கேட் கீப்பர்ஸ், எக்ஸலண்ட்டான மினிஸ்ட்ரி. இட் வாஸ் அ டெஃபினைட் ஆர்கனைசேஷன். தெர் வாஸ் அ டிவிஷன் ஆஃப் லேபர். யார் யார் என்னென்ன பண்ணணும்னு எழுதுனாங்க. காலையில் எழுந்ததும் ஜாலியாக இருக்கும். ஏன்? as the morning broke everyone will do their duty. ஆளுக்கு அவங்க வேலையை பண்ணுவாங்க. எக்ஸலண்ட் ஒர்க். அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்பெஷல் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. போகிறதும் வர்றதும் தன் வேலைகளை பார்க்குறதும். there were no disorder at all. everyone were faithful. they were punctual. they were dependent. they were conscious. they were conscious. they were conscientious. hallelujah. தனக்கு கொடுத்த பணியை எக்ஸலண்ட்டாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, செல் லீடர்ஸே, உங்களுக்கு என்ன லீடர்ஷிப் வேலை கொடுத்தாங்களோ எக்ஸலண்ட்டாக அதை பண்ணிக்கிட்டே இருங்க. டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். டூ இட் இன் ரைட் டைம். பி பங்க்சுவல். காட் வாண்ட்ஸ் இட். ஹல்லேலூயா. ஆமாம். தாவீது ராஜா வரலன்ல, அவர் காலையிலே ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டார். அவர் எவ்வளோ எக்ஸலண்ட் பாருங்கள். தகைவேலான் குறி இந்த இவங்கெல்லாம் எழுந்து வர்றதுக்கு முன்னாடி ராஜாவோட விசிட் இருக்குது. தாவீது ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டல, ஆனால் கேதுரு மரங்களின் நடுவிலே வாசம் செய்த, கூடாரங்களின் நடுவிலே வாசம் செய்த தேவாதி தேவனை ஆண்டவர் டென்ஸில் இருக்கும்போதே தாவீது ராஜா வந்து ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு பண்ணிட்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். மெஸ்லேமியாவும் ஜக்கரியாவும் தாவீது ராஜாவுக்கு கீழவே டென்ட் ஆஃப் மீட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். சாலமோன் தான் கோல்டன் டெம்பிள். ராஜா தாவீது ராஜா இருக்கும்போது கூடாரம் தான், அதிலே ஒர்க் பண்ணாங்களாம். தாவீது ராஜாவுக்கு பிறகு அவங்க டியூட்டி ஜாயின் பண்ணாங்கன்னா கூடாரத்திலே எக்ஸலண்ட்டாக பண்ணவங்க பில்டிங்கில் எப்படி பண்ணுவாங்க? பக்கா. நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். வென் காட் எரெக்டட் சாலமோன்ஸ் பெர்மனன்ட் டெம்பிள், எவ்ரிதிங் வாஸ் அண்டர் ரூல். ஆமென். தெர் வாஸ் நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். பினேயாஸ், எலியாசருடைய மகன், யாருங்க? த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். ஹல்லேலூயா. ஏமாற்ற முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. பக்காவாக ஆண்டவருடைய வேலை நடந்தது. மோசேயின் காலத்தில் இருந்து இந்த பினேயாசோட குடும்பம் உண்மையான குடும்பமாக இருக்கிறது. என்னாகும் 25:7-13 படித்தோம் என்றால் உண்மைகள். பிறகு எஸ்ரா போன்ற ஸ்கிரைப்ஸ் வந்து இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வராங்க இந்த அதிகாரத்தில்? லீடர்ஸ் முக்கியம். கிங்லி லீடர்ஸை பற்றி பேசலை இப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாக. ப்ரீஸ்ட்லி லீடர்ஸ், ஆசாரியர்களில் தலைவர்கள், லேவியர்களில் தலைவர்கள். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீதான் அந்த ஆசாரியன், நீதான் அந்த லேவியன். நீ தலைவனாக எழும்பவில்லை என்றால் ஒரு குடும்ப ஜெபம் கூட நடக்காது. அன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணோன்னு சொல்கிறதுக்கு ஒரு லீடர் கிடையாது தெரியுமா? ஸ்கூலுக்கு போ, வேலைக்கு போ, கடைக்கு போ, குளிக்க போ, பாத்ரூம் போ, துணி அயன் பண்ண போ, கராட்டே கிளாஸ்க்கு போ,
இங்கே போ அங்கே போன்னு சொல்லுகிறவள், குடும்ப ஜெபத்துக்கு வா என்று சொல்லுகிறவளுக்கு லேவியர்களும் ஆசாரியர்களும் இல்லை. பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது, தே ஆர் த கேட் கீப்பர்ஸ். ஜெபிக்கிற மகன் தான் அவன் குடும்பத்தை காவல் காக்கிற காவலாளி. Are we praying? Are we doing it? 35 44 வரைக்கும் போன அதிகாரத்தில் படித்தது போல் திரும்பி சவுல் ராஜாவோட குடும்பத்தை பற்றி சொல்கிறது. கீசின் மகன் சவுல், சவுலின் மகன் யோனத்தான். There is always a greatest emphasis given on the lineage of Saul. சவுல் ஆண்டவர் நேசிச்சார். சவுலுக்கு பிறகு ஆண்டவருடைய திட்டம் தாவீது தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை சவுல் அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. எவ்வளோ குழப்பம். சவுலே ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டார். கிடைச்சதை லக்கு மாதிரி எடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்தார். ஆமேன். சவுல் போனால் சவுல் தான் அந்த அந்த ராஜ்யத்தினுடைய தலைவன் என்று நினைத்தான். இல்லை, ராஜ்யங்களின் தலைவர் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் இயேசு. கிங்ஷிப் would transfer from people to people, but the king will not get transferred. He is the king of kings, lord of lords. தாவீது ஒன்றை நன்றாய் புரிந்து கொண்டான், என் பதவி என்னை விட்டு போகும், என் உறவு என்னை விட்டு போகாது. ஆமேன். பதவிகள் தற்காலிகமானது, உறவு. என்னை பெற்ற தாய் தந்தைக்கு நான் மகன், இத்தனை வயசானா போயிடுமா? இந்த ஆலயத்தில் நான் சீனியர் பாஸ்டர், தெரில எவ்வளோ நாள் அது எனக்கு இருக்கும்னு. ஒரு நாள் அது என்னை விட்டு போகலாம். ஆனால் மகன் என்பது அதே போல தான். ஊழியங்கள் நம்மை விட்டு போகும், அந்தஸ்துகள் நம்மை விட்டு போகும், திறமைகள் போகும், அழகு போகும். நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு போகாது என்பதை தெரிந்து கொண்டவன் தாவீது. தாவீது என்னைக்கும் ஆண்டவர்களை நான் ராஜான்னு சொல்ல, நான் ஒரு ஆடு என்று சொன்னான். அவனுக்கு தெரியும் அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்னை விட்டு போகாது. ஆனால் சவுல் அப்படி இல்லை. இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறேன் கேளும் என்று சாமுவேலுடைய சால்வையை பிடித்து இழுத்தான். ஆமேன். All the power, all the authority will leave us one day, but the relationship between us and God will never leave us. எல்லாரும் இஸ்ரவேலில் வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாய் வாழ்கிறார்கள். நாமும் வாழ்கிறோம், மகிழ்ச்சியாய் வாழ்கிறோம். ராஜா நன்றாக இருந்தால் தான் வாழ்வோம். நம் ராஜா இயேசு மகாராஜா. அந்த ராஜாவினுடைய புகழை பறைசாற்றும்படியாக நாம் அழைத்திருக்கிறார். நாம் அவரை உயர்த்துவோம், 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 உயர்த்தி கொண்டே இருப்போம். நாமும் தலைவர்களாய் இந்த எருசலேமிலே முன்னேறி அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். நம்ம எழுச்சி நிற்க போகிறோம். ஷீகாதா லாபா ராகாதா லாபா தேனே ரே கே தேனேபோ ஷியாந்தா நபா லா காத்தா நபா ஷராகா ராபா பாபா ரே கே தேனே பே லே தேனே பே ஷே கே தேனே போ லே காதா நபா ரே 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 ரே. அவர்களெல்லாம் இஸ்ரவேலில் கர்த்தருக்காக எழும்பினார்கள். எழும்பி கர்த்தருக்கு ஒரு வலிமையான படையாக எழும்பினார்கள். ஆமென். இன்றைக்கும் தேவன் உங்களையும் எங்களையும் ஆண்டு அந்த இஸ்ரவேலுக்கு ஒருத்தர் தெரிந்து கொள்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாம் எழும்புவோமா? கர்த்தருக்காக இந்த கடைசி காலத்தில் நாம் எழும்ப வேண்டும். நாம் கர்த்தருக்காக எழும்பினால் கர்த்தர் நமக்காக எழும்பார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் எழும்பி காரியத்தை செய்ய போகிறோம். ஆமென். இத்தனை முறை நம்ம அசதியாக இருந்தாலும், எத்தனை முறை காரியங்கள் சோர்வாக இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தருக்கென்று நாம் எழும்பி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இது நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் நேரம். உங்களோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலை நடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். சொல்லாம கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலை நடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய். நீ புது வேலன் அடைந்திடுவாய். நீ புது வேலன் அடைந்திடுவாய். நீ புது வேலன் அடைந்திடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய். நீ புது வேலன் அடைந்திடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய். நீ புது வேலன் அடைந்திடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய். நீ புது வேலன் அடைந்திடுவாய்.
புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து நீ உயரே எழும்பிடுவாய். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் கூட எங்களோடு கூட 1 நாளாகவும் 9வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் இடைப்பெற்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் அநேக தலைவர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் தேவனுடைய பணிவிடையை செய்ய நாங்கள் எழும்ப வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 9வது அதிகாரத்தில் இந்த நாளிலும் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று. ஆனாலும் கூட அங்கு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டதனால் அதில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நீதியனரும் மாற்றுமே அவர்கள் தப்பி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். அது மாத்திரம் அல்லாமல் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேர் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாயிருந்தார்கள் என்று. இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறாரு. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை அவருடைய ஊழியத்திற்கென்று நம்மை அழைக்கிறார். ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய அழைப்புக்கு நம்மை செவி சாய்க்கிறோமா? இல்லை என்றால் ஏதாவது ஒரு தடை அந்த அழைப்புக்கு விரோதமாக அவருடைய ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஏதாவது தடையாய் நின்று கொண்டிருக்கிறதா என்று இந்த நாளில் கர்த்தர் என்னோடு கூட அவர் இடை பெற்று கொண்டிருக்கிறாரு. இங்க ஆரம்ப வசனத்திலே நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று. நம்ம ஊழியத்திற்கு வந்த பிறகும் நம்மளுடைய சிந்தை சிறைப்பட்டு போய் ஆண்டவருடைய ஊழியத்தை முழுமையாய் செய்யக்கூடாதபடிக்கு உலக இச்சைகளினால பாவங்களினால இந்த நாளில் கரைப்பட்டு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த நாளிலும் கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு நிறைய கமிட்மெண்ட், என்னுடைய குடும்பத்துலேயும் நிறைய சுமைகள் வந்த பிறகு நான் ஊழியத்தை விட்டு பின் மாற்றத்தில் போனது போல எனக்குள்ள ஆண்டவர் எனக்கு அந்த உணர்த்துதலை கொடுத்தாரு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு பலனே இல்லையே, என்னுடைய குடும்பத்துலேயும் என்னுடைய கடமைகளை நான் செய்யணும், என்னால் முடிந்தது நான் செய்கிறேன், ஆனால் அங்கேயும் என்னால் எஃபர்ட்டை பார்க்க முடியல. என்னுடைய ஊழியத்துலேயும் என்னுடைய பலனை நான் கமிட் ஆகிறேன், ஆனால் எனக்கு இன்னும் உங்களை கிட்டி சேருகிற அந்த திருப்தி எனக்கு இல்லையேன்னு நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய முழு இருதயத்தோடு நீ முழு ஆத்மாவோடு நீ இன்னும் என்னை கிட்டி சேர வேண்டும். உனக்கு முன்பாக இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் நீ தூக்கி போடணும். இப்போ இந்த வயதில் நீ எனக்காக நீ ஊழியம் பண்ணலைன்னா நீ வயதான பிறகு நீ எனக்காக நீ ஊழியம் பண்ணுவியான்ட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு டெஸ்டிமோனியை எனக்கு முன்பாக நிறுத்தினார். இந்த சாட்சியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆவடி பகுதியில் ஒரு வயதான ஒரு அம்மாவும் அவங்களுடைய பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையே முழு நேரமும் ஆண்டவரை பற்றி ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு காமித்தாங்க, அந்த வயதான காலத்துலேயும் அந்த அம்மா இரவும் பகலும் பார்க்காம மழையிலையும் வெயிலையும் போய் என்னுடைய பணியை செய்கிறாங்க. இப்போவே உனக்கு வருகிற பாடுகளை குறித்து நீ என்கிட்ட நீ சாக்கு போக்கு சொல்லி கொண்டு நீ இப்படியே இருந்தீன்னா உன்னை நான் எப்படி எடுத்து பயன்படுத்துவேன்னு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த நாள்ல நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒருவேளை என்ன போல நீங்களும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த பிறகும் இன்னும் அவருக்கு முழுமையா அர்ப்பணிக்காம அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றாம என்ன போல இருந்தா இந்த நாள்ல நம்மள அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் இந்த நாள்ல திறமையுள்ளவர்களை அவருக்கென்று அழைக்கிறார். உலகத்துக்காக நம்மளுடைய திறமைகளை கொடுத்தது போதும், குடும்பத்துக்காக நம்மளுடைய திறமைகளை கொடுத்தது, நம்மளுடைய பலனை கொடுத்தது போதும். இனி நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். இனி எங்களுடைய முழு பலத்தையும் முழு திறமைகளையும் நீங்க கொடுத்த எல்லா தாளந்துகளையும் நம்முடைய ஊழியத்துக்கு என்று நாங்க அர்ப்பணிப்போன்னு நம்ம அவருடைய பாதத்துல நம்ம சாஷ்டாங்கமா நம்ம விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்போமா?
சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், நீ ஜெய கொடி ஏற்றிடுவாய், சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், நீ ஜெய கொடி ஏற்றிடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் நான் புது பலன் அடைந்திடுவேன் சொல்லமாப்பா. நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். ஓரிதரிதராமரிதராமரிதோ ஓரிதே Karabari makarabari andara makaraba ori bala shabari bala makarabari mi andara makaraba அப்பா பிதாவே இந்த வேளையில கூட அப்பா ஒரு விசையாக நாங்க உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்க ஊழியத்துக்கு அழைத்த பிறகும் அப்பா நாங்க உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு எங்க வாழ்க்கையில வந்த எல்லா தடைகளையும் இந்த வேளையில எடுத்து போடுங்கப்பா. அப்பா நாங்க இன்னும் உங்களை கிட்டி சேரக்கூடாதபடிக்கு எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க உடைத்து போடுவீராக. இந்த நாளில் நாங்கள் எழும்பாவிட்டால் ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நாங்க கடைசி நாட்கள்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இன்னுமோ நாங்க சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு அப்பா இன்னும் நாங்கள் முழுமையா நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு நாங்கள் இருந்தோமானால் ஒரு விசையாக எங்களை மன்னிங்கப்பா. இந்த நாள்ல எங்களை ஆண்டவரே நீர் எழுப்பும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆலயத்துல பணிவிடை செய்கிறவர்கள் அப்பா 1760 ஜனங்களை நீங்க தெரிந்து கொண்டது போல இந்த நாள்ல எங்க ஒவ்வொருவரையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கப்பா. அப்பா மீண்டுமாக உம்முடைய அழைப்பை நீங்க புதுப்பியும் ஆண்டவரே. மீண்டுமாக உம்முடைய பலனை தாங்கப்பா. அப்பா இதுவரைக்கும் நாங்க உலகத்திற்கு எங்களுடைய திறமைகளை கொடுத்தோம், எங்களுடைய தாளந்துகளை உலகத்துல நாங்க செலவு செய்தோம். நாங்க ஒரு விசையாக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து நாங்க முடிவெடுக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்து எங்க ஊழிய பணியை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த வேளையில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம கரத்துல இருக்கிற வேதாகமத்தை நம்ம மார்போடு அணைத்து கொண்டு நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே நீங்க கொடுத்த ஊழியத்தை இனி நாங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாங்கள் உம்முடைய ஊழிய பணியை நாங்கள் செய்து அதை மகிமையாக நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பும், கர்த்தருக்கு என்று எழும்பி இன்னும் நாம் கர்த்தருக்காக பலத்த காரியங்களை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. சலாம் சலாம்.